உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநில அரசியலை தாண்டி தேசிய அளவிலும் பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேற தொடங்கியுள்ளன. குறிப்பாக மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களில் தன் பலத்தை நிரூபித்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய மாற்றத்தோடு களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது. அதே நேரம் பெரும் எதிர்பார்ப்போடு தேர்தலை சந்தித்த திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பெரும் ஏமாற்றத்தையே தந்துள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட்ட 28 இடங்களில் வெறும் 5 இடங்களிலும், பாஜக போட்டியிட்ட 27 இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் புதிய திருப்பமாக தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் எழுந்தபோது காங்கிரஸ் அதற்கு கை கொடுத்து உதவியது. தேர்தலுக்கு முன்பே ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் தனித்தனியே பிரச்சாரம் செய்த போதே இரு கட்சிகளுக்கும் இடையே விரிசல் விழுந்தது அம்பலமானது. உண்மையில் காங்கிரஸ் தாவேக பக்கம் செல்வதை தடுக்கவே திமுக இத்தனை காலம் முயன்றது. ஆனால் தேர்தல் சரிவுக்கு பின் காங்கிரஸ் நைசாக தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அறிவாலயம் தரப்பை கடுமையாக அதிருப்தியடைய செய்துள்ளது. இதன் உச்சகட்டமாக வரும் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையாக நல்லுறவு என்று பேசப்பட்டாலும் திமுக காங்கிரஸ் இடையே அங்காளி பங்காளி சண்டை வெடித்திருப்பதே இந்த முடிவுக்கான காரணம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மறுபுறம் இந்த தேர்தல் மாற்றங்களால் தமிழக பாஜக மிகுந்த கொண்டாட்டத்தில் உள்ளது. திமுக காங்கிரஸ் பிளவு தங்களுக்கு பெரும் சாதகமாக மாறும் என பாஜக கணக்கு போடுகிறது. இதற்கிடையே அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியதும் அவர் புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்ற பேச்சுக்களும் எழுந்துள்ளன. ஆனால் அண்ணாமலையின் இந்த நகர்வுகளுக்கு பின்னால் தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் டெல்லி பாஜகவின் மறைமுக கேம் பிளே இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். எது எப்படியோ தமிழகத்தில் இனி நேரடி போட்டி என்பது தாவேக மற்றும் திமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையேதான் என முதலமைச்சர் விஜய் அழுத்தம் திருத்தமாக கூறி வரும் நிலையில் இந்த தேசிய கூட்டணிகளின் பிளவு தமிழக அரசியலை எந்த புயலை நோக்கி நகர்த்தப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.